Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to Cookpot channel. இன்னைக்கு நம்ம Cookpot channelல கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கார சட்னி பண்றதுக்கு ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல நாம 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வணங்கணும். வணங்கினோன்னு அதில் நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது லேசாக வணக்கி விடுங்க. இதில் 2லேருந்து 3 வரமிளகா சேர்த்திக்கலாம். வரமிளகாயோட காரத்தை பொறுத்து சேர்த்திக்கங்க. ரொம்ப காரமாக இருக்கும் வரமிளகா அப்படின்னா 2 சேர்த்திக்கங்க போதும். ஏன்னா இதில் நாம் பூண்டும் சேர்த்த போகிறோம், அதுவே உங்களுக்கு கொஞ்சம் காரம் கொடுக்கும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்கங்க, அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். இப்போ இது வணங்கினோன்னே இதில் நாம் 7லேருந்து 8 பூண்டு பல்லை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வணக்கி விடுங்க. பூண்டு நல்லா வணங்கணும். இப்போ இது வணங்கிடுச்சு. இதில் நாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்திக்கலாம். கூடவே 2 பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி நல்லா வணங்கணும். இப்போ தக்காளி வணங்கிடுச்சு. இதில் நாம் 1/2 கப் தேங்காய் சேர்த்திட்டு சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் வணக்கி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இன்னொரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கங்க. நம்ம சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு வரமிளகாய் சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சட்னியில் நாம் சேர்த்திக்கலாம். இப்போது நம்மளோட ஸ்பைசியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.